you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, எப்படி இருக்கீங்க? Turn to the person next to you and say, just ask them, how are you? Ask them why you're so grouchy today. ஏன் இப்படி துக்கமா இருக்கீங்க காலையில என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. So பைபிள் இல்லாதவங்க பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்துங்க. Those who do not have Bible, so please sit with the person who has Bible. Amen. Amen. Hallelujah. நம்ம கர்த்தருடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதங்களை திருப்பிக் கொள்வோம். பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல பாருங்க. Those who do not have Bible, please sit next to the person who has the Bible. Hallelujah. நம்ம ஒரு சிறு கோரஸை நம்ம பாடி நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துல நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare our hearts and mind that we'll prepare that God's word we will hear and we'll respond. Hallelujah, hallelujah, hallelujah. நம்ம ஜெபிக்கலாம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மனுஷன் பேசுறது இல்லப்பா, உங்களுக்கு பேசுறது நான் கேட்கணும். ஆண்டவரே, வார்த்தையின் மூலம் என்னோடு பேசுங்க. Let us pray in this morning time. Lord, speak to me this morning. Hallelujah, hallelujah. நம்ம ஜெபிப்போம். Hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருவாக்கும், என்னை உடைத்து விடும் உருவாக்கும், உன் விருப்பம் செயல்படுத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவர் பேசுகிறதை கேட்கும்படிக்கு நம்முடைய செவிகளும் கண்களும் இருதயங்களும் இந்த காலை வேளையில திறந்திருப்பதாக. May our eyes, our ears and our heart be sensitive and open to what the Spirit of God has to say through His living word. In Jesus' name we pray. Amen. Amen. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18 25வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us all read from the Epistle of Romans, chapter 1, 18 to 25.
Let us all read together. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். Hallelujah. வாசிங்க பார்க்கலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே எல்லாம் விரோதமாய் They exchanged the truth about God for a lie and worshipped and served the created things rather than the Creator, who is forever praised. Amen. Hallelujah. Hallelujah. We are going to start a series from today. இந்த நாளிலிருந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு போதனையை நாம் தியானிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. I am not worthy, we are not worthy to study about this series or this topic. நாமோ இப்படி மகத்துவமான ஒருவரை குறித்து வாசிப்பதற்கோ படிப்பதற்கோ ஆராய்ச்சி செய்வதற்கோ தகுதி அற்றவர்கள். ஆனாலும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Though we are unworthy to know him or to research about him, he is willing so that we might know him. Amen. Today we are going to see from the light of the scripture who is God. இந்த நாளிலும் கூட வேதத்தின் ஊடாக தேவன் யார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. The greatest knowledge a man can possess in this life is knowledge about God. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கொண்டிருக்க வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்ன என்றால் இந்த வாழ்க்கையில தேவனை குறித்ததான அறிவு. ஆமென். தேவனை குறித்ததான அறிவு கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If I want to know my purpose of existence in this world, I need to know God. நான் இந்த பூமியில இருப்பதனுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை உண்டாக்கினவரை குறித்து முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். God is our reference point for my existence on this earth. இந்த பூமியில நான் வாழ்வதற்கு நான் இருப்பதற்கு எது காரணம், எங்கு தொடங்கினது என்று சொல்லி நான் அதை பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த தேடுதல் தொடர்ச்சியானது ஆண்டவரிடத்திலே முடிவடைகிறது. There are 4 things that we need to ask ourselves in this life. இந்த வாழ்க்கையிலே நாம் 4 கேள்விகளை நாம் பார்த்து கேட்க வேண்டும். Who I am. Number 2, where do I came from? மூன்றாவது, why I am here. The 4th question, where I am going to. 4 கேள்விகளை நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். முதலாவது, நான் யார்? இரண்டாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன்? மூன்றாவது கேள்வி, நான் ஏன் இன்று இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான்காவது கேள்வி, இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்கே போக போகிறேன்? The 4 important questions that we need to know, understand and discover. இந்த 4 கேள்விகளுக்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Since God is the referring point for our beginning and end, we need to know him. தேவனே நம்முடைய ஆதி, நம்முடைய தொடக்கத்தினுடைய முடிவினுடைய தொடக்கமாக இருக்கிறார். அதனால் அவரை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். Hallelujah. Hallelujah. In this world there are many theisms that teach about God. இந்த உலகத்திலே அநேக மார்க்கங்கள் தேவனை குறித்து போதிக்கிறது. There are many theisms. Theisms means a way that talks about a particular God. ஒரு குறிப்பிட்ட தேவனை குறித்து
தான ஒரு மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறது தான் அந்த தீசம் என்று சொல்லுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷனிசம், புத்திசம். எடுத்துக்காட்டாக கன்ஃபியூஷனிசம் என்று ஒரு காரியம் உண்டு, புத்திசம் என்று ஒரு காரியம் உண்டு. அவர்கள் ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனுக்கு மார்க்கம் இதுவே என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள், நம்புகிறார்கள், மரித்தும் போகிறார்கள். Those people teach and preach that there is a way that leads to God. They teach, they preach, and in the end they also die. There is another group of theism. They are called atheist. அடுத்த ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கம் என்னவென்றால் நாத்திகர்கள் என்று சொல்லுகிறோம். What does the atheist say? The atheists prove and they fight and they argue that there is no God in this world. அந்த நாத்திகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறவர்களும் அவர்கள் எப்போதும் வேதம் பேசுகிறவர்களுமாக அவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா கடவுள் இந்த பூமியில தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சாதிக்கிறார்கள். அவர்களும் வாழ்கிறார்கள், சாதித்து மாண்டு போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணின அநேக மனிதர்கள், தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிற கடவுள் மனிதர்கள் என்று சொல்லி நிறைய மனிதர்கள் இந்த பூமியில நான் தான் தேவன், நான் தான் மார்க்கம் என்று சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அவர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்து மரித்து விட்டார்கள். அவருடைய கல்லறைகள் இன்றையும் மூடப்பட்டு அந்த கல்லறைகள் மேல் புல் முளைத்திருக்கிறது. Many men came and claimed that I am God, I am the way to heaven, and they all taught, they preached, they had lot of followers. In the end they also died and their bodies very well kept in the grave even today, and trees and grass have grown over it. Hallelujah, hallelujah. But death has swallowed all these men and women who claim to be God or who claim to show that I will show the way to God. மரணமானது நான் தான் தேவன், நான் தான் கடவுள், நான் இந்த கடவுளுக்கு வழி காட்டுகிறேன் என்று சொன்ன மனுஷர்கள் ஏராளம், அவர்கள் எல்லாம் மரணமானது விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. Faith, hope and worship must be rooted on the revelation of who our God is. விசுவாசம், நம்பிக்கை, ஆராதனை என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதனுடைய சத்தியத்தின் வேரிலிருந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. In this morning time I just want to ask you one question, all of us. Who is your God? இந்த காலை வேளை உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் தேவன் யார்? உங்கள் தேவன் யார்? The Bible says, John chapter 17 verse 9, யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், this is eternal life, that you might know him, the only true God, and believe in the Lord Jesus Christ, whom he has sent. மெய்யான தேவன், மெய்யாக ஒரே தேவனை விசுவாசிப்பதும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுமே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. So in this morning time, from the light of this particular verse, we understand to know God is the greatest knowledge I can have or greatest purpose in my life. இந்த வசனத்தின் ஊடாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்வது, இந்த மெய்யான தேவனை நான் தரிசிப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக, அதிலே என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. Let us turn to Acts chapter 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். இந்த இடத்துல பவுல் அந்த கிரேக்க பட்டணத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். In this, Paul is preaching in a particular Greek city, a Roman city there, Greek city. He is preaching a sermon to them. Hallelujah. When he was walking around the city, he found an altar. அந்த பவுல் ஆனவர் அந்த பட்டணத்தின் வழியாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல
ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்தின் மேல இப்படியாக ஒரு எழுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, அறியப்படாத தேவன். On that particular altar, a scripture is written, it is called to an unknown God. வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். 22 இருந்து வாசிங்க. அப்பொழுது பவுல் ஆஸ்திரேலியின் நடுவில் நின்று, அத்தனையரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தியோர் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்களை ஆராதனைக்குரியவரை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Okay. Athens was the capital of Greek. அந்த ஏதென் என்று சொல்கிற பட்டணம் கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது அவருடைய தலைநகரமாக இருந்தது. அந்த காலத்திலே அவர்கள் ஒரு நிறைய தேவர்களை கொண்டிருந்தார்கள். ஜேயஸ் என்று சொல்கிற ஒரு கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். ராஜாவாகிய சீசரை கடவுளாக வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, எபேசி கடவுளாகிய டயானா என்று சொல்கிற அந்த கடவுளையும் அவர்கள் வணங்கினார்கள். In the city of Greek, they had already had many gods. There was a god called Zeus. They called them gods of all gods. And also they had another Ephesian deity called Diana. And also they worshipped the Caesar as the Lord. In that particular city, Paul went and preached the gospel. இந்த குறிப்பிட்ட இந்த பட்டணத்துல, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த பட்டணத்துல பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க போய் என்ன சொல்றாருன்னா, I've seen you in every way, you are religious, but you do not know the God whom you worship. அவர் சொல்லுகிறார், நான் எல்லா விதத்திலும் பார்க்கிறேன், நீங்க நல்லா ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறீங்களே, நல்ல ஒழுக்கமா இருக்கிறீங்க, அந்த நீங்க ஆராதிக்கிற அந்த கடவுள் மேல பக்தியா இருக்கிறீங்க என்று பார்க்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நான் பலிபீடத்தை பார்த்தேன், அறியப்படாத ஒரு தேவன். In every way you are religious, in every way you are very pious to your religion, but I saw also an altar which is written to an unknown God. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, இந்த அறியப்படாத தேவனை பிரசங்கிக்க நான் வந்தேன்னு சொல்றாரு. படிக்கலாம், அடுத்து தொடர்ந்து படிங்க பிரதர். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் உண்டாயிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்கள் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. Hallelujah. Verse 24 says that the God whom we worship is a God who made the heavens and earth, and there is no need for him to dwell in the temple. நாம் ஆராதிக்கிற தேவனானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். அவர் மனிதனுடைய கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசம் செய்வது இல்லை என்றார். Hallelujah. Hallelujah. From that particular verse we can understand a nature of God. அந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்து தேவனுடைய ஒரு சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்ன சுபாவம் அது? God is self-existence. தேவன் தானாக வியாபித்திருக்கிற கர்த்தர். Nobody made him, nobody created him, nobody discovered him. He is there and he was there and he will be there. இந்த தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தரை யாரும் உண்டாக்கலங்க, மனுஷன் உண்டாக்கலங்க. அவர் மனிதன் உண்டாக்குவதற்கு மேலாக மேன்மையானவர். வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் அவர். இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. He is self existent. தானாக இருக்கிறவர். யாரும் அவரை உண்டு பண்ணவில்லை, யாரும் அவரை பெற்றெடுக்கவில்லை. அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறவர். He is a God who already there, who always be there, who always will be there. Hallelujah, hallelujah. பவுல் சொல்லுகிறார், இந்த தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு மனிதன் என்ன பண்ண முடியாது? கோயிலை உண்டாக்கி அதுல என்ன பண்ண முடியாது? அவன் வாசம் பண்ண முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்து படிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாருக்கு தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. Verse 25 says another nature of God, he is self-sufficient God. He need not man's help to live. 25வது வசனம் சொல்கிறது, அவர் தானாக தன்னை சார்ந்து தன்னால நிறைவாக இருக்கிற தேவன். அவருக்கு மனிதனுடைய உதவி தேவை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மனிதனுடைய தேவையில்லை, மனிதனுடைய காணிக்கை தேவையில்லை, மனிதனுடைய பலி தேவையில்லை, மனிதனுடைய எந்த உதவி தேவையில்லை. ஏன்னா அவர் தன்னாக இருக்கிற தேவன்.
He is a self-sufficient God. He does not need any help from any man. He does not want food or drinks or offering or sacrifice from man, because he can contain himself. He is self-sufficient. அடுத்த வசனம் படிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். Hallelujah. From one man he created all the people who are living in the world. Do you believe that? ஒரே மனிதன் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை என்ன பண்ணார்? அவரு உண்டாக்கினார். Hallelujah. Hallelujah. From Adam we all came. ஆதாமிலிருந்து நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம்? எல்லாம் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We did not come from chimpanzee, we came from Adam, who was created in the image of God. நம்ம குரங்கிலிருந்து நம்ம வரல, அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டு இருக்கிற ஆதாம் என்று சொல்கிற அந்த மனிதனிலிருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And he has set the season. He has set what time we have to be born, where to live, who should be our father and mother. Everything he has decided. Hello. எந்த வருஷத்துல நம்ம பிறக்கணும், எந்த ஊர்ல நம்ம பிறக்கணும், யார் நமக்கு பெற்றோராக இருக்க வேண்டும், சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர் முன்குறித்திருந்து அவர் நம்மை நடப்பித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருப்போம், எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நான் அமெரிக்கால பிறந்திருக்கணும். இல்லை. He knows our limitation. Amen. அவர் என்ன பண்ணிருக்காரு? He decided where you have to be born, what time you have to be born, where you have to be born, with whom you need to be born. He has already pre-planned. நீ எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், யார் மூலமாக நீங்க பிறக்க வேண்டும், எந்த இடத்துல நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? முன்குறித்து விட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க பிரதர். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. Hallelujah. So he did all this so that somehow we might know him. இவர் இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். ஏனென்றால் எப்படியாவது இவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று தேவன் நம்மை இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 29 படிங்க. நாம் தேவனுடைய சத்தியராகிய இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல்விகளுக்கு தெய்வம் உபாயிரம் என்று நாம் நினைக்கலாகாது. Hallelujah. We cannot think. So God is so great. God is so big. How can I think or confine him into an image? தேவன் இவ்வளவு பெரியவராக இருக்கிறார், ஆராய்ந்து முடியாதவராக இருக்கிறார். இவரை எப்படி நான் ஒரு அளவு படுத்தி ஒரு சிலைக்குள்ளோ ஒரு ரூபத்துக்குள்ளோ நான் வைத்துக் கொள்வது என்று பவுல் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். Hallelujah. Hallelujah. How can I contain such a big and great God into a certain image that was made like animals and the beast of the world? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சர்வ காரியங்களையும் ஆளுகிற இந்த தேவனை எப்படி நான் ஒரு சிலைக்குள்ளாக ஒரு ரூபத்துக்குள்ளாக அடக்கி இது தேவன் என்று நான் சொல்ல முடியும்? பவுல் அது ஆகாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 30வது வசனம் வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். நல்ல அந்த வசனம் நல்லா படிங்க. In the past God overlooks such ignorance, but now he commands all people everywhere to repent. Hallelujah. There are two great enemies for man. மனிதனுக்கு ரெண்டு பெரிய சத்துருக்கள் இருக்கிறார்கள். Hallelujah. Number 1, ignorance. முதலாவது அறியாமை. The second is self righteousness. இரண்டாவது சுயநீதி. Hallelujah. நான் நம்புற கடவுள் உண்மையான கடவுளுங்க. நான் நல்ல நீதிமானுங்க, நான் நல்லவங்க, நான் நிச்சயமா நல்லது செய்யறேன், நான் என்ன பண்ணுவேன்? சொர்க்கம் போயிடுவேன். சுயநீதி. Many people, there are two enemies. Number 1 is ignorance. Number 2 is self-righteousness. Many people believe that by my good deeds I can get into heaven. By my good deeds I can please the God, whatever God it is.
This can be a two big enemies and hindrance for a man to know God. தேவனை அறிந்து கொள்வதற்கு மிக தடையாக இருக்கிற பெரிய ஒரு பகைஞன் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியங்கள் இருக்குது. அறியாமை, இரண்டாவது சுயநீதி. Two enemies, ignorance and self-righteousness. That's why when Jesus came, he preached, you shall know the truth and truth will set you free. ஆகையால் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது, நீ அறியாமல் இருக்கிறாய், சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். Hallelujah. 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 So God is telling that the past God has overlooked, but he commands all people everywhere to repent. கர்த்தர் இந்த அறியாமையை அவர் தள்ளிவிட்டு இந்த நாட்டிலே எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். God wants every man in every part of this world to repent. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதரும் என்ன பண்ண மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Repent from ignorance, repent from self-righteousness. அந்த அறியாமையிலிருந்து சுயநீதியிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். Hallelujah. Hallelujah. அடுத்த வசனம் பார்ப்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். Let us turn to Romans chapter 1. ஏன் ஆண்டவர் மனம் திரும்பணும்னு சொல்றாரு? Why God tells all the people to repent? ஏன் நான் அவ்வளவு பாவம் பண்ணலையே, அவ்வளவு கெட்டவன் இல்லையே, நானே அவங்கள பார்க்கணும், நான் இவ்வளவு பெட்டர். I'm not so bad. I'm so much better than the other person. I don't do many sins. Then why I need to repent? Let us turn to Romans chapter 1. Let us read from verse 18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Continue read பண்ணுங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். Okay, when you go home you read this. When you go home you read this. The wrath of God has been revealed from heaven against all the godlessness and wickedness of people. வானத்திலிருந்து எல்லா அநியாயம் துன்மார்க்கத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Genesis chapter, when you read it, chapter 6, God grieved, he made man. Because every intent of his heart is evil. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் தேவன் எல்லாவற்றையும் அருமையாக படைத்தார். ஆனால் அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பெருகிற்று. God created everything beautiful, everything good, but when the moment they disobeyed and the sin came into this world, sin multiplied. Amen. Amen. See, you have to kill the sin. Sin has the ability to multiply. பாவத்தை நாம் கொன்று போட வேண்டும். ஏனென்றால் பாவத்துக்கு தானாக பெருக்கிக் கொள்ளுகிற வல்லமை உண்டு. Hallelujah. Hallelujah. So God looked at the heart, condition of the people, and his heart was grieved that he made man. மனிதனுடைய அந்த துன்மார்க்கத்தை தேவன் கண்ட பொழுது அவருடைய இருதயமானது நொறுங்குண்டது. அவர் மனிதனை ஏன் உண்டாக்கினோம் என்று வியாகுலப்பட்டார். Hallelujah. Hallelujah. And God destroyed that world which was there in the beginning with the flood. ஆண்டவர் அந்த உலகத்தை என்ன பண்ணாரு, ஜல பிரளயத்தை அனுப்பி அதை அழித்து போட்டார். Hallelujah. Hallelujah. 20வது வசனம் படிங்க பார்க்கலாம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் அளவிட முடியாதவராக இருக்கிறார். God is infinite. Amen. God is infinite being, we are finite being. Amen. Infinite means no limitation. No limitation. He is the greatest in everything, in power, in might, in holiness, in love, in grace, in mercy, in creation. He is limitless.
And also time and space cannot contain him. He live forever. அவர் நித்தியமான தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் எதினாலும் அடக்கப்பட முடியாதவர், எல்லாவற்றிலும் தலை சிறந்தவராக இருக்கிறார். வல்லமையிலும் சரி, பலத்திலும் சரி, கிருபையிலும் சரி, இரக்கத்திலும் சரி, பரிசுத்தத்திலும் சரி, சிருஷ்டிகர்த்தாவிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் தலை சிறந்தவராக, அளவிட முடியாதவராக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த தேவன் அவர் என்ன பண்றாரு? தான் இருக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கு அடிக்கடி என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். God want to reveal himself to us. Hallelujah. Though he is incomprehensible, but still we can know him. அவர் அளவிட முடியாதவராக, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் அவரை நாம் அறிய முடியும். Hallelujah. Even though our God is incomprehensible, unfathomable, but still we can know him. Hallelujah. அவர் நம்ம எட்டாத உயரத்தில் இருந்தாலும், நாம் நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் மேலாக இருந்தாலும் அவரை நாம் அறிய முடியும். Hallelujah. You need to understand that you can know God. நீங்கள் தேவனை அறிய முடியும். Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, you can know God. தேவனை நீங்கள் அறிய முடியும். Hallelujah. Hallelujah. So God revealed himself. தேவன் என்ன பண்றாருங்க? தன்னை தானே வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. எப்படி வெளிப்படுத்துகிறார் தேவன்? தேவன் முதலாவது இந்த இயற்கை மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. When we see the creation, we cannot say it existed because some Big Bang theory. நம்ம இந்த சிருஷ்டியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவனு சொல்ல முடியாதுங்க, ஏதோ ஒரு பெருசா ஏதோ வெடிச்சிச்சு, அதனுடைய வெளிப்பாடு முடிவாக இந்த காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஹலோ, the world that we live here is not existing because of the Big Bang theory, not because of Charles Darwin theory. God created it. Amen. நம்ம பார்க்கிற நம்ம வாழ்கிற இந்த உலகமானது பிக் பேங் தியரி என்று சொல்லுகிற அந்த அறிவியல் விஞ்ஞானத்தின் மூல அறிவினால வந்த இந்த உலகம் அல்ல. சார்ல்ஸ் டார்வின் என்று சொல்லி அவர் கட்டுக்கதை அல்ல, இதை உண்டாக்கினவர் ஒரு உண்டு. Hallelujah. Hallelujah. You are all sitting in the chair. It just came. நீங்க எல்லாம் ஒரு சேர் மேல உட்கார்ந்துக்கிறீங்க இல்லையா? திடீர்னு தானா வந்துருச்சா? என்னங்க? There's somebody who made it. இதை உண்டாக்கினவர் ஒரு உண்டு. Hallelujah. இதை உண்டாக்கினவர் ஒரு உண்டு. Hallelujah. Everything that we see is made by someone, by something. நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் உட்கார்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவரால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It does not exist just like a miracle. அது தானாக வரவில்லை, இதை ஒருவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Everything that we see in heaven and earth is a perfect creation of the perfect creator. ஒரு தலை சிறந்த சிருஷ்டிகர்த்தரால உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் பார்க்கிற எல்லா காரியங்கள். Hallelujah. Hallelujah. For example, look at the planets. Amen. For billions of years it is going around the sun without changing the track, without touching anything, without touching any other planet. இந்த வானத்தில் இருக்கிற கோளங்களை பாருங்க, லட்சக்கணக்கான வருடங்களாக அது சுற்றி கொண்டிருக்கிறது. ஸ்லோவும் ஆகல, ஃபாஸ்டும் ஆகல, ட்ராக்கும் மாறல, எதுவும் மாறல, அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Look at our own body. உங்களே நீங்களே பாருங்க. Hallelujah. Hallelujah. நிறைய பேர் லேப்ல வர்க் பண்றீங்க இல்லையா? Look at the mechanism of clotting. Amen. ரத்தம் உறைந்து போகிற அந்த தன்மையை பாருங்க. Hallelujah. Hallelujah. No machine can make it. Hallelujah. Look at your eyes. Your eyes is the super and excellent camera. Hallelujah. Hallelujah. உங்கள் கண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கண்கள் தான் இந்த பூமியில இருக்கிற மிகப்பெரிய அதிசயமான ஒரு கேமரா. Hallelujah. Amen. Look at your brain. Your brain is the superest computer in the world. Amen.
உங்கள் மூளை எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பார்க்கலும் சிறப்பான ஒரு கம்ப்யூட்டர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை? இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, இந்த கம்ப்யூட்டர் பாதி நேரம் வந்து ஷட் டவுன்ல தான் இருக்கு. The problem is this computer is working, but this computer is most of the time shut down, out of range. All these things, hallelujah. Look at yourself. Amen. Hallelujah. Look at yourself. Look at the digestive system, my brother. Beautiful and fantastic creation. உங்களுடைய அந்த ஜீரண அந்த digestive system பாருங்க, எப்படி ஒரு creation. Hallelujah. Hallelujah. Hydrochloric acid நீங்க கையில எடுத்தீங்கன்னா என்ன brother ஆகும்? If you take hydrochloric acid in your hand, what will happen to children? என்னப்பா? What do you know? Your stomach secretes hydrochloric acid for the help to digestion. உங்களுடைய குடலானது இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்று சொல்கிற அந்த ஆசிடை சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. அதுல என்ன பண்றது இல்ல, ஸ்டமக் ஓட்டையாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Look at your hair. உங்க தலைமுடி பாருங்க. ஆமென். Can you count it? உங்க தலைமுடியை பாருங்க, நீங்க என்ன முடியுமா? Hallelujah. So you just came like this from space? நீங்க அப்படியே திடீர்னு வானத்துல இருந்து குதித்து அப்படியே உருவாயிட்டீங்களா? இல்ல, உங்களை உண்டாக்கினவர் ஒருவர். ஆமென். There is a creator who made you. Amen. Amen. How can a creation define a creator? ஒரு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படிங்க சிருஷ்டிகர்த்தாவை போய் நம்ம விலக்கி சொல்றது? Hallelujah. Hallelujah. So we can understand God, we can know God, we can know him little by little looking at the creation. Hallelujah. பார்க்கிற காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? இதை உண்டாக்கின ஒருவர், சிறந்த ஒருவர் உண்டு. ஆமென். சிறந்த ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். See, look at this verse 20. For since the creation of the world, God's invisible qualities, his eternal power and divine nature have been clearly seen, being understood from what has been made, so the people are without excuse. இதெல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கூட கடவுள் இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் போல் முட்டாள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை. Even after looking at all these creative things of God and still says and fights and argues there is no God, there is no greater fool than him in this world. Hallelujah. Hallelujah. Look at the air. Amen. Amen. நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவர் உண்மையா இருந்தா தேவனை எனக்கு காண்பீங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், உனக்கு மூளை இருக்காப்பா? இருக்குது பிரதர், என்ன அப்படி சொல்றீங்க? மூளை எனக்கு காமிங்க. ஆமென். See the beautiful connection God has made. How can a creation define God? It's impossible. Amen. Unless he choose to reveal himself to us, we can never know him, never able to explain him. அவர் தாமே தம்மை சிருஷ்டிகளுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நம்ம அவரை அறிந்து கொள்ளவே முடியவே முடியாது. But still he was willing to reveal to us through the creation. Amen. Hallelujah. Hallelujah. See how your lungs are working. There is no connection, but still you are breathing and alive. கொஞ்சம் யோசித்து பாருங்க, லங்ஸ் வேலை செய்யுதுங்க, நுரையீரல் கனெக்ஷன் ஒண்ணும் இல்ல, டியூபிங் ஒண்ணுமே இல்ல, ஆனா காத்துல வேலை செய்யுது. ஆமென். Hallelujah. Hallelujah. And also God did not give you 100% oxygen, only 21%. Amen. அதுக்கு மேல ஆக்சிஜன் கொடுத்தா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? If you take 100% oxygen, what will happen, brother, sister, children? You will die. Hello? Are you with me? He is so beautifully and that's why the Bible says, விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். David understood the glory of creation of God. தாவீது தேவனுடைய இந்த மகத்துவமான சிருஷ்டியின் காரியத்தை பார்த்து தேவனை இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. 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 And the word of God says,
For although they knew God, verse 21, they neither glorified him as God nor gave thanks to him, but the thinking became futile and their foolish hearts were darkened. Although they claimed to be wise, they became fools and they exchanged the glory of the immortal God for images made to look like the mortal human being and birds and animals and reptiles. And the next following verse says, therefore God gave them over. So இப்படிப்பட்ட தேவனை என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள்? அல்லேலூயா, சிருஷ்டியாக மாற்றி விட்டார்கள். சிருஷ்டிகரை என்ன பண்ணிட்டாங்க? சிருஷ்டியாக மாற்றி விட்டு அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? இதுதான் என்ன சிருஷ்டித்தது என்று பேர் வைத்து விட்டார்கள். Because of their foolish heart, people have changed the creator into creation and called the creation as creator. And God calls them fools. Amen. God calls them fools. Hallelujah. And because of this, the Bible says God gave them over. இப்படிப்பட்ட அந்த சிந்தையுடையவர்களாக, வீணர்களாக, இருதயத்தில் இருள் அடைந்தவர்களாக இருந்தபடினாலே தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமென். God gave them up. God gave them over to all the kinds of sin and lust because they failed to recognize God, they failed to thank God, they failed to praise him who created in his image. தேவனுடைய மகத்துவங்களை இப்படியெல்லாம் பார்த்து விட்டு கூட அவர்கள் தேவனை ஸ்தோத்திரியாமலும் நன்றி செலுத்தாமலும் இருந்தபடினாலே தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. That is why it's very important to be thankful to God every morning when you open your eyes. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி விழிப்பது மிக மிக முக்கியம். Hallelujah. Hallelujah. We are living in a world which is day by day becoming godless, filled with wickedness. நாம் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாளுக்கு நாள் தேவனற்ற ஒரு உலகத்துல, துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. தேவன் அவரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். Hallelujah. So God revealed himself through the creation. Amen. When you go out today, just look at the sky. Amen. Look at the trees and the birds. Hallelujah. You will know God. Amen. Is there. Amen. நீங்க வெளியே போய் பாருங்க, வானத்தையும் பூமியையும் பாருங்க, பறவைகளை பாருங்க, மரங்களை பாருங்க. It does not exist on itself. There is a creator who made it. Amen. There is a creator who made it. Hallelujah. There is a creator who made it. Hallelujah. The second way God revealed himself is through the Bible. இயற்கை மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவது தேவன் வேதத்தின் மூலம் நம்மை வெளிப்படுத்துகிறாங்க. Hello. Amen. The Bible that you hold in your hand is not just a book. It is God's revealed will and heart for mankind. நம்ம கையில பிடித்திருக்கிறது வெறும் புஸ்தகம் அல்ல, இது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தின சித்தம். அவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Let us turn to Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1. ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. Hallelujah. Hallelujah. In the beginning God. ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆதின்றது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி. ஆமென். என்னங்க? கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி தேவன், ஆமென், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, before millions or billions of years, God created the heavens and the earth. When you look at the Bible, it is written in the beginning. What does it mean? இது இல்ல முதலாவது வசனம். Let us turn to John chapter 1 verse 1 to 3. யாராவது பைபிள் எதுங்க முதலாவது வசனம் கேட்டா என்ன சொல்லணும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 to 3. If anybody asks you what is the first verse in the Bible, it is John Gospel verse 1 to 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அது வார்த்தை தேவனாக இருந்தது. In the beginning was the word and the word was with God and the word was God. He was with him in the beginning. Hallelujah. அப்ப ரெண்டு வசனத்தையும் பாருங்க. எல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு முன்பாக யார் இருந்தாங்க? தேவன் இருந்தார். Even before all the beginnings, who was there? God was there. Hallelujah. Hallelujah. Bible is not confirming that God is existing. Bible is affirming. Amen. Bible is affirming these are all what God has done. This is who God is. Hallelujah. இந்த வேதமானது கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று நமக்கு நிரூபிப்பதற்காக அல்ல. இந்த வேதமானது கர்த்தர் இருக்கிறதாக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. மூன்றாவது வெளிப்பாடு, the third way God willing to reveal to ourselves is through Jesus. Amen. மூன்றாவது தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் இயேசுவின் மூலமாக. Hallelujah. John chapter 14 verse 6, Jesus says, I am the way, the truth and the life. No one can come to the Father except through me. யோவான் 14:6 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும். அதுக்கு உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, சீஷர் என்ன கேள்வி கேட்கிறாரு? 7வது வசனம், என்னை அறிந்தவர்களால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். So one disciple coming and asking, show us the Father, that is enough. இயேசுவே, நீங்க நல்ல போதகர், நீங்க தீர்க்கதரிசிதான், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிதாவானவர் ஒரே தேவன் இருக்கிறார் இல்லையா, அவரை காண்பிச்சு விட்டுடுங்க, அது போதும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? படிங்க அடுத்த வசனம். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடே கூட இருந்தும், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இன்னும் நீ என்னை அறியவில்லையா? Philip, I have been with you so long, still you do not know me. Whoever has seen me has seen God. Amen. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Hallelujah. Hallelujah. Another beautiful verse. Let us turn to Colossians chapter 1 verse 15. First part. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம். He is the image of the invisible God. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். Hallelujah. 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 Look at the word, how beautifully it is written. He is the image of the invisible God. Hallelujah. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டு சத்தியம் இருக்குங்க. என்ன சத்தியம்? முதலாவது, no one can see God. Amen. No one can see God. ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. யாராவது நான் தேவனை நேத்து பார்த்தங்க நைட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வேற எதனா ஒரு அசிலமுக்கு போறதா, டாக்டர் பாக்குறதா. If somebody comes and tell you, God visited me last night, you need to go and check with the doctor. Amen. Because the Bible says no one can see God and alive. ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, முகமுகமாய் தரிசிக்க முடியாது. Hallelujah. Amen. But still you can see him through Jesus Christ. ஆனாலும் கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? இயேசு தேவனை தரிசிக்க முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. He is the image of the invisible God. அவரே அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. அததான் நம்ம படிச்சோம். அந்த முதலாவது அந்த முன்பாக படித்த வசனத்தை, whoever has seen me has seen the Father. Hallelujah. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். Hallelujah. என்னை கண்டவன் என்ன பண்ணிட்டான்? பிதாவை கண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. அடுத்து பாருங்க, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? Hallelujah. இவர் நிறைய ஆண்டவர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கொண்டு நிறைய பேசுறாரு. How much he has revealed to me, how much he has shown me through the scripture, that is only I am sharing to you. God is much more bigger than what I am talking about. Hallelujah. நீங்க நினைத்து கொள்ளலாம், இவர் தேவனை பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, தேவனை பத்தி இவ்வளவு நல்லா பேசுறாரு என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். ஆனா உண்மையில தெரியுமா, எனக்கு எவ்வளவு அவரை வெளிப்படுத்தினார், அதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதை பார்க்கலும், நாம் படிப்பதை பார்க்கலும் இன்னும் கர்த்தர் ஆராய்ந்து முடியாது.
ஆராய்ந்து முடியாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ தேவன் ஆதியிலே மாத்திரமல்ல, அவர் ஆதிக்கு முன்பாகவும் இருக்கிறவரா. அவர் he is not only in the beginning of the earth created, he was even before anything could come into existence. Amen. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கினார் படிச்சோம் இல்லையா? அந்த ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி உண்டாக்குவதற்கு அந்த ஆதி எழுதி பாருங்க, அந்த ஆதிக்கு முன்பாக இருக்கிறவர் ஆண்டவர். ஆமென். he was even before the beginning. ஆதிக்கு முன்பாகவே இருக்கிறவர் தான் ஆண்டவர். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே பாடுறோம் இல்லையா? ஆமென். He is the beginning, my brother. Hallelujah. அவர் ஆதி மாத்திரம் அல்ல, அவரே அந்தமாக இருக்கிறார். Hallelujah. We do not know what is our aim to be, but he knows even the very end of everything. Amen. நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது, ஆனால் எல்லா முடிவுக்கும் முடிவாக இருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் இப்படியாக இருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Let us turn to Exodus chapter 3. Exodus chapter 3 verse 13 to 15. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 15 இலிருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் முப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன். 13ஆம் வசனத்தை படிங்க. I'll just give you a background if you do not know the Bible well. வேதம் உங்களுக்கு சரியா தெரியலனா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்கிறேன். Moses was tending the sheep in the wilderness. மோசே என்று சொல்லுகிற அந்த மனிதன் என்ன பண்றாரு? வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு முட்புதரானது பற்றி எரிகிறது. Suddenly a bush was on fire. Fire is on the bush, but the bush is remaining still. It is not burning, it is not dying. அந்த புதரானது பற்றி எரிகிறது, அந்த நெருப்பு எரிகிறது, ஆனா அந்த புதரோ அழிந்து விடவில்லை, கருகி விடவில்லை, அப்படியே இருக்கிறது. மோசே போய் இது என்ன என்று சொல்லி இந்த அற்புதத்தை பார்க்க கிட்ட போகிறார். Moses goes and sees what is this great thing that is happening. And God speaks from the burning bush. ஆண்டவர் அந்த பற்றி எரிகிற நெருப்பில் தலையிலிருந்து ஆண்டவர் மோசேவிடத்தில் பேசுகிறார். அப்ப பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கிற என் ஜனங்களை விடுவி என்று சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் விடுவி என்று சொல்லுகிறார். God is telling Moses, my people are in bondage in the land of Egypt. I am sending you, you go and deliver them. மோசே அதை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. படிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவருக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்புவார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்றாரு, உங்களுடைய பிதாக்களுடைய தகப்பன் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்று கேட்டா என்னங்க சொல்றாங்க? The God of the fathers has sent me to you. If I go and tell them, they will ask me what is his name. அவர்கள் என்ன பார்த்து கேட்பாங்களே, அவருடைய பேர் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்னன்னு சொல்லுவேன். உடனே ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். God told to Moses, I am that I am. I am who I am. This is what you ought to say to the Israelites.
I am has sent me to you. இருப்பவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார் என்று போய் சொல் என்று அவர் மோசேவுக்கு பிரதியுத்தரம் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பைபிள் பாருங்க, என்ன எழுதுங்க பைபிள்ல? இருப்பவராகவே இருக்கிறேன். I am who I am. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் God was, God is and he will be. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய அவருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Only God can be in the past, only God can be in the present and he can be also until the end. ஆமென். இந்த தொடக்கம் முடிவு வந்து நம் மனிதர்களாகிய நமக்கு தான். ஆண்டவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. Beginning and end is only for human terms, for us to understand. For God, there is no beginning, there is no end. For he is always. Hallelujah. For he is always. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அப்போ இந்த பெயர் என்ன பண்ணுவாங்க, இந்த யூதர்கள் எல்லாம் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறபடினால அது ஆங்கிலத்திலே அவர்கள் மொழிபெயர்த்த பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவாக வந்தது என்று சொன்னால் யாஹ்வே. When they tried, this particular portion of the scripture was written in Hebrews. When they tried to translate it to English, it was the translated term was Yahweh. சொல்லுங்க பார்க்கலாம். So the Israelite people, the Jews were very scared because to call the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை வாயில் எடுப்பதற்கு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கு போய் சொன்னா கூட நம்ம என்ன பண்றோம்? இயேசு மேல சத்தியமாங்க. Many of us are taking the name of God in vain. But those people are very scared to death to take the name of God. So that name they translated into Yahweh. Yahweh பேர் தான் நம்ம என்ன பண்ணாங்க? யெகோவா என்று அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். They translated that Yahweh into Jehovah. Hallelujah. Hallelujah. நம்ம அதனால தான் பாட்டு போறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை தைரியமா நம்ம என்ன பண்றோம்? சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருப்பவராகவே இருக்கிற தேவன் நான் என்று சொல்லி தேவன் என்ன பண்றார்? மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் கும்பிடுற கடவுள் எப்படி இருக்கணுங்க? எப்பொழுதுமே இருக்கிறவராக. ஆமென். எல்லாம் செய்ய வல்லவராக, எல்லா காலங்களிலும் இருப்பவராக என்னுடைய தேவன் இருக்க வேண்டும். Hallelujah. My God shall be a God who is always, who is everything, more powerful and excellent in everything. Hallelujah. Hallelujah. So the இருப்பவராகவே இருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இன்னும் நிறைய நம்ம படித்துக் கொண்டே போகலாம். He is infinite in nature and perfect in character. Amen. He is infinite in nature and perfect in character. அவர் தம்முடைய இயல்புல தன்னிகரற்றவராக முடிவில்லாதவராக இருக்கிறார். தன்னுடைய சுபாவத்துல பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. If you want to know perfect love, look at God. Perfect grace, look at God. Perfect mercy, look at God. பூரணமான அன்பு, நிறைவான அன்புனா யாரை பார்க்கணும்? மனுஷனை பார்க்க முடியாது. நம்ம அன்பெல்லாம் குறைவு. பூரணமான அன்பு என்றால் தேவனை பார்க்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது God is love. அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் அவருடைய குணங்களிலே பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய இயல்புல நித்தியமானவராக, அளவிட முடியாதவராக இருக்கிறார். He is infinite in his nature. Hallelujah. Hallelujah. The Bible says he is omnipotent. வேதம் சொல்கிறது அவர் சர்வ வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. He is so omnipotent, so powerful. There is nothing our God cannot do. Hallelujah. And is omnipresent. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர், எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. He is omnipresent. Everywhere he is there. Amen. நீங்க பெட்ரூம்ல போய் ஜெபம் பண்ணாலும் அங்கே இருப்பாரு. நீங்க பாத்ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடிச்சு அழுது ஜெபித்தாலும் அங்கேயும் இருப்பார்.
Hallelujah. Hallelujah. If you are praying in your closet, you'll be there. If you're praying inside your bathroom because of the trouble, no, your friends, you don't want to see your friends see you crying, there also he listens to your cry. Hallelujah. There is no place in this planet, in this universe, where God is not present. Hallelujah. தேவன் இல்லாத ஒரு இடம் இந்த பூமியிலே இல்லவே இல்லைங்க. Hallelujah. The third thing about God is omniscient. அவர் சர்வத்தையும் அறிந்திருக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. Hello. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Hallelujah. He is perfect in wisdom, he is perfect in knowledge, he is perfect in discretion, he is perfect in discernment. அவர் ஞானத்திலும் அறிவிலும் வியாக்கியானத்திலும் விவேகத்திலும் அவர் பூரணமுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. அவருக்குள்ள குறைவு என்று ஒன்று இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. Our God is perfect. Amen. Amen. அவர் இவ்வளவு பரிபூர்ணமாக தேவனாக இருந்தாலும் சில காரியங்கள் வேதம் சொல்லுகிறது அவரால் செய்ய முடியாது. Even though he is so perfect, so infinite, there are certain things that God cannot do. The Bible says. Hallelujah. Hallelujah. What are the things that God cannot do? He cannot lie. அவர் பொய் சொல்ல தெரியாத தேவன். Hallelujah. Hallelujah. He cannot change his promise. அவர் தான் கொடுத்த வாக்கை மாற்றிக்கொள்ள தெரியாத தேவன். Hallelujah. Hello. And he will not violate your will. உன்னுடைய சித்தத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாற்றாத தேவன். Hallelujah. 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 He will never join hands with unrighteousness. அநீதியோடு ஒருபோதும் ஒத்து போக மாட்டாருங்க. Hello. Amen. Hallelujah. He will not associate with anything that is called sin. பாவம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தோடு கூட எந்த அதனுடைய நிழல்ல கூட தூசி அளவு கூட அவர் என்ன பண்ண மாட்டாருங்க? கலந்து கொள்ள மாட்டார். Hallelujah. Hallelujah. Amen. அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாற மனிதனல்ல. பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல. He is not a man to change his word. Hallelujah. If he gives you a promise, if he give you a word, he makes sure that he will fulfill it. Amen. உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால், வாக்குத்தத்தம் கொடுத்தால், சத்தியம் செய்து கொடுத்தால், அதை எப்படியாவது உங்களை வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். Hallelujah. And he is a God who does not do evil to his people. தன்னுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. 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 So இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் உண்டு. என்னன்னா அவர் நீதி உள்ள தேவன். Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். He is a righteous God. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் நீதி உள்ள தேவன். He is righteous also, at the same time he is very just. அவர் நியாயம் உள்ள தேவன். Hallelujah. He is a just God. நியாயம் உள்ள தேவன். Amen. நீதிக்கு நியாயத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. Amen. Hallelujah. அவர் நியாயம் உள்ள தேவன்ங்க. வசனம் சொல்லுகிறது அவர் நீதியும் நியாயமுள்ள தேவனாக இருக்கிறபடினால பாவத்தையும் பாவியும் தண்டிக்காமல் விட மாட்டார். Hallelujah. Because he is righteous and just, he will not let go the sin as well as the sinner unpunished. Hello. Hallelujah. Because the Bible says for the wages of sin is death. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். Hallelujah. 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 We saw that God is good, God is so great, God is righteous and just, and also God is a zealous God. Zet. Amen. நம்ம நீதியுள்ள தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன், அது மாத்திரமல்ல அவர் இறைச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. The Bible says that I will not give my glory to another. என்னுடைய மகிமை நான் வேறொருவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Because he is righteous and just, he will not let go sin and sinner unpunished. அவர் நீதியும் நியாயமுள்ள தேவனாக இருக்கிறபடினால பாவத்தையும் பாவம் செய்கிறவனையும் தண்டிக்காமல் அவர் விட மாட்டார். Hallelujah. Hallelujah. பாவம் பாவி என்று சொல்லும்போது அது யாரங்க புரியுது? When you talk about sin and sinner, who it means? யாரங்க புரியுது? Hallelujah.
When it says about sin and sinner, it talks about me. Hallelujah. அது பாவம் பாவி என்று சொல்லும் பொழுது அது என்னை குறிக்கிறது. ஏனென்றால் நானும் பாவம் செய்து பாவியாகி அவருடைய மகிமையை இழந்து விட்டேன். Because I also committed sin and become a sinner, and because of the sin that I committed, I stand condemned before God. Hallelujah. Hallelujah. Is there anyone who have never committed sin in your life? இங்க யாரா இருக்கீங்களா? நான் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட நான் பாவமே பண்ணலன்னு இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. If you are here, this is not the place you got to be here. Amen. Amen. அப்போ இந்த பாவத்தின் பாவி என்ன பண்ண போறாரு? அவரே தண்டித்தே ஆக வேண்டும். Because he is a righteous and just God, he has to come here. He has to judge the sin as well as the sinner who committed it. Hallelujah. Hallelujah. But the heart of God is, he does not want anyone to perish. ஆனா கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டதுனா ஒருவனும் கெட்டு போகாமல். Hallelujah. Hallelujah. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Jesus did not come to condemn the world. He came to the world so that through him we might be saved. Amen. எத்தனை பேருக்கு யோவான் 3:16 நல்லா மனப்பாடமா தெரியும்? How many of you know John chapter 3 verse 16 by heart? என்னங்க பைபிள் படிக்கலையா நீங்க? Let's read John chapter 3 verse 17. அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனத்தை கொஞ்சம் படிச்சிடுவோம். John chapter 3 verse 17, what it says? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். For the Son of God did not come to condemn the world, but he came that through him we might be saved. Hallelujah. 2 Peter chapter 3 verse 9 says that God is not slow concerning his coming. He don't want anyone to perish. அவர் தாமதிக்கிறார் என்று சில பேர் சொல்லுகிறபடி அவர் வருவதற்கு தாமதிக்கவில்லை. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now we are all stand condemned before God because of our sin. What should be done? நம்ம எல்லாம் பாவம் செய்து பாவிகளாக விட்டு இருக்கிறோம். இந்த தேவன் நியாயத்தை விசாரிக்கிற தேவன், நீதியை விசாரிக்கிற தேவன். நிச்சயமா அதுக்கு தண்டனை என்னங்க? மரணம். When the New Testament when talks about death means it is the separation from God into eternal fire. வேதமானது இந்த புதிய ஏற்பாட்டுல மரணம் என்று ஒரு வார்த்தையை கூறும்பொழுது அது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு நித்தியமாக அக்னி கடலில் போடப்படுகிற அந்த காரியத்தை தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை எடுத்துட்டீங்கன்னா போடணும் அக்னி கடல். For the wages of sin is death. On the bracket write it down. Eternally condemned in lake of fire. Amen. Amen. அப்ப பாவம் செஞ்சவங்க எல்லாமே என்னங்க பண்ணோம்? எங்க போனாங்க? என்னங்க? All have to go to the lake of fire forever. இந்த பாவம் செய்தவங்க எல்லாரும் எங்க போனோம்? அந்த நித்தியமான அந்த நரகத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். But God's heart is not for our destination to be in hellfire but to eternal life. ஆனா கர்த்தருடைய இருதயமானது என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய இருதயம் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக தான் என்ன பண்ணார் ஆண்டவர்? சுவிசேஷத்தை அனுப்பினார். ஆமென். Let us read Romans chapter 1 verse 16 and 17. For I am not ashamed of the gospel of Jesus Christ, because in it the power of God unto salvation has been revealed. படிங்க பார்க்கலாம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாம் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்பட மாட்டோங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹலோ. அப்போ யூதனானாலும் சரி கிரேக்கனானாலும் சரி
எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த சுவிசேஷம் இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோ இயேசு நாம் நீதிமான்களாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களை அவர் மேல் எடுத்துக்கொண்டு தேவன் தம்முடைய நீதி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus has come and he has died for the sins of the whole world and he has given us his righteousness. Amen, amen. அவருடைய நீதி அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் கொடுத்து விட்டு என்ன சொல்கிறார்? இந்த நீதியை, இந்த கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற நீதியை நீ விசுவாசித்தால் உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. If you believe in this Jesus Christ through whom your sins can be forgiven and righteousness can be imputed, through this Jesus Christ alone you can have salvation. Hallelujah, hallelujah, hallelujah. அடுத்த வசனம் சொல்லுகிறது, படிங்க 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. How can I am a sinner? How can I become righteous? All that you need to do is repent. Amen. Repent and believe in Jesus Christ. You can be saved. Amen. Hallelujah. இந்த கிறிஸ்துவின் நீதி, தேவனுடைய நீதி எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்னங்க பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும்? நம்ம என்ன படிச்சோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13:30 என்ன படிச்சோம்? He want all the men to be repent. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 படிங்க பார்க்கலாம் குயிக்கா. 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். Hallelujah. I do not know about your life. Take this verse as a promise from God. Till this moment, God will excuse your ignorance. Amen. நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க தெரியாது, ஆனா கர்த்தருடைய வசனத்தை இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாளா அறியாமல் இருந்துட்டேன், அந்த காலங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். இப்ப என்ன சொல்றாரு? இதை நீ கேட்ட, நீங்க என்ன பண்ணி மறந்து. Hallelujah. God overlooked the times, even right now, till this last minute, God will overlook all your life of ignorance. But now God wants every one of us to repent. Amen? Repent. Because why you have to repent? The next word says 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த செஸ் விளையாடும் போது ஒரு வேர்ட் ஒன்னு வரும். என்ன வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமா. When you play the chess game, there is a check, right? Amen. Just imagine there is no death for us. What all will do? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணமே இல்லை நமக்கு, மனுஷனுக்கு என்னன்னா பண்ணுவோம் நம்ம இல்ல? ஆமா இல்லையா? ஹalleluya. But God is more wiser than us. கர்த்தர் மிகுந்த ஞானம் உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. So everyone who is going to live on this face of earth is going to stand before him, to whom we have to give account of all about our life. Amen. Hallelujah. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து மரித்த ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று தன்னுடைய வாழ்க்கை குறித்ததான கணக்கு அவர்கள் ஒப்புவிக்க வேண்டும். Hallelujah, hallelujah. Everybody who has born in this world history, Hitler, Mussolini, Idi Amin, all the presidents, prime minister, great men, great movement, everybody has to stand before Jesus Christ, the living God, and they have to give account about their life. Amen, amen. இந்த பூமியில பிறந்த சிறந்த தலை சிறந்த மனிதர்கள், இந்த உலகத்துல ஃபேமஸா இருந்தவங்க, பேர் பெற்றவர்கள், பணம் பெற்றவர்கள், ஆட்சி செய்தவர்கள், கொடூர ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நின்று தன் வாழ்க்கை குறித்து தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Hallelujah, hallelujah. Everybody has to. There is no escape. Hallelujah. என் பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறா, அதனால எப்படியாவது நான் பரலோகம் போயிடுவான் விசுவாசனால இல்ல.
My wife is going to church and she's a very good believer. At least holding her leg, I'll go to heaven. It's not possible. Amen. Every one of us will stand before Him and give an account about our life. Hallelujah. 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 Job says, in the last day, my Redeemer will stand on the earth and He will judge the earth. யோபு சொல்லுகிறார், அந்த கடைசி நாளிலே என்னுடைய மீட்பர் பூமியின் மேல் நின்று நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயம் விசாரிப்பார். அப்பொழுது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீதியாய் வாழ்ந்தவர்கள், ஆமென், அல்லேலூயா, நீதியாய் வாழ்ந்தவர்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்க? The word of God says we are being prepared for new heaven and new earth where righteousness dwells. Hallelujah. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் 13வது வசனம் சொல்கிறது. படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த நீதி வாசம் செய்கிற அந்த புதிய வானத்திலும் புதிய பூமிக்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த புது வானத்துல புது பூமியில என்னங்க இருக்கும்? என்னங்க இருக்கும்? என்னங்க இருக்கும்? நீதி வாசமாக இருக்கும். அல்லேலூயா. Hallelujah. In the new heaven, new earth, what is going to be there? Righteousness. Hallelujah. No, none of the righteous will enter there. Hallelujah. Sorry. None of the righteous will be left on the earth. ஒரு நீதிமானும் பூமியிலே விடப்படுவது இல்லை. அவர்கள் எங்க எதை சுதந்திரித்துக் கொள்வாங்க? புது வானத்தையும் புது பூமியையும் சுதந்திரித்துக் கொள்வாங்க. Hallelujah. Hallelujah. All the righteous will inherit the new heaven and the new earth. But the question is, am I righteous? இந்த காலவேளையில கேள்வி என்ன தெரியுமா? அந்த புது வானம் புது பூமி நீதி குடி இருக்குதுங்க, நீதி வாசம் பண்ணுதுங்க. அந்த இடத்துக்கு நீதிமான் தான் போக முடியும். எனக்கும் போகணும்னு ஆசை. ஆனா ஒரே ஒரு கேள்வி, நான் நீதிமான் ஆகிவிட்டேனா? Hallelujah. You have to answer this question. Amen. Amen. Hallelujah. The Bible says, amen, Jesus, when you believe in the Lord Jesus Christ, you will be saved. Amen. You will be saved. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Hallelujah. 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 See, God is going to judge the world. Amen. கர்த்தர் என்ன பண்ண போறார்? உலகத்தை நியாயம் தீர்ப்பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அழுதாலும் என்ன பண்ண போறதில்லை? அவரு அதை நிறுத்த போவதில்லை. அவர் செய்வதை அவர் செய்தே தீருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ பயம் இல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a world there is no fear of God. Amen. No fear of God. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். Romans chapter 3 முடித்து விடலாம். Romans chapter 3 beginning from verse 9, 9வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தம் படுத்தினோமே. Hallelujah. 1 minute. All the people in the world, Jews, Gentile, high caste, low caste, fat, thin, black, dark, American, Indian, God put them in one category called sinner. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் தேவன் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, யூதன், கிரேக்கன், வடக்கன், தெற்கன், அமெரிக்கன், இந்தியன் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஒரே ஒரு கேட்டகரி தான். என்ன கேட்டகரி சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்கு ஏன் ஆண்டவர் சொல்றாரு 10வது வசனத்துல படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்வதும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Because there is no one righteous. Amen. My religion will not make me righteous.
My good works will not make me righteous. My denomination will not make me righteous. My sacrifice will not make me righteous. My lighting of candle and velakku will not make me righteous. My walking on my knees will not make me righteous. Only God can make me righteous when I believe, when I repent and put my faith in Jesus Christ. I can be saved. Amen. Hallelujah. Hallelujah. ஒருவனும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் தன்னுடைய நற்கிரியினால, சுயநீதியினால, தன்னுடைய மதத்தையோ மார்க்கத்தையோ அவன் சார்ந்தபடினால அவன் என்ன பண்ண முடியாது? நீதிமான் ஆக முடியாது. Hallelujah. Hallelujah. First we need to understand Christianity is not a religion. Amen. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாராவது வந்து கேக்குறாங்க, நீங்க என்ன மதங்க? கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல. Hallelujah. Christianity is a relationship with your living God. Amen. கிறிஸ்துவம் என்பது ஜீவனுள்ள தேவனோடு நான் கொண்டிருக்கிற உறவு. Hallelujah. அப்ளிகேஷனா ஃபில் பண்றோம். That is not, that will stay here. Amen. But your relationship with your creator will take you to this new heaven and the new earth. Amen. Hallelujah. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் போடுறோம் இல்லையா? Hallelujah. ஆமா இல்லையா? கிறிஸ்டியன் மேட்ரிமோனியில் கூட ஜாதி வந்துருச்சு இப்போ. ஆமென். ஹலோ, அந்த கிறிஸ்தவத்துக்கு பெண்லாம் பார்க்கறாங்க அப்ளிகேஷன், அது கூட பாத்தீங்கன்னா born-again என்ன ஜாதி? ஆமென். Hallelujah. See, Jesus came to abolish everything. Amen. இயேசு எல்லாத்தையும் ஒழித்து போடுவதற்காக வந்தார். Hallelujah. Hallelujah. You are all very nice, good brothers and sisters. Amen. ஜாதி பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்றார். Amen. You are very beloved brothers and sisters. I just want to give a counsel. If you talk about caste, religion, one thing I want to tell you, still you do not know who Jesus is. Amen. Hallelujah. Hallelujah. அவர் எல்லா சுவர்களையும் எல்லா பிரிவினைகளையும் உடைத்து எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஆக்குவதற்கு தான் ஆண்டவர் வந்தார். Hallelujah. Hallelujah. He came to break down all the walls and the barriers that separate man from man, woman from woman, people from people, and make us one generation that is called Christ generation. Hallelujah. 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 So let us understand in this morning time, by believing in Jesus Christ alone, I can be made righteous. Amen. கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த நீதி வாசம் பண்ற இடத்துல நான் போக முடியும். Hallelujah. 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 Let the fear of God be in your heart. Hallelujah. நிறைய பேர் வந்து இந்த தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டோம்? விருதாவாக பயன்படுத்தி விட்டோம். We have taken, many of us taken the grace of God granted. Hallelujah. Hallelujah. தேவனுடைய கிருபை அவ்வளவு விருதாக பெற்றுக் கொண்டு விட்டார்கள். அதை பிரசங்கிக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடுறாங்க சர்ச்சில். Hallelujah. Hallelujah. Grace of God is what is? It is God's mercy to you. God's mercy to us. தேவனுடைய கிருபை என்பது அவர் நமக்கு போடுகிற பிச்சை, ஒரு தயவு காண்பிக்கிறார். Hallelujah. பயிற்சி போட்டோம். Hallelujah. அதுதான் அவருடைய கிருபை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. வாழ்ந்து போட்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அந்த போடுற பிச்சை தான் என்னது? கிருபை. Amen. Let us not use the grace granted. Amen. அந்த கிருபையை விருதாவாக நம்ம என்ன பண்ண கூடாதுங்க? பயன்படுத்த கூடாது, அதை யூஸ் பண்ண கூடாது. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். Hallelujah. Amen. Hallelujah. நிறைய பேர் சொல்லலாம், என்னப்பா நல்ல மெசேஜ் கேட்க வந்தா இவர் பயன்படுத்துறாரு. Hallelujah. Amen. The fear of God gives life. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருகப்படுத்தும். Amen. The fear of the Lord make a person wise. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Hallelujah. இந்த காலை வேளையில நம்ம எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Hallelujah. ஒருவேளை இந்த காலை வேளையில தேவன் யார் என்று தெரியல, எனக்கு தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியல, நான் பக்தி உள்ளவனா இருக்கிறேன், ஆனா ஒருவேளை அறியப்படாத தேவன் என்று சொல்லி நான் ஏதோ ஒரு தேவனுக்கு பலிகளையும் ஆராதனையும் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலும் அறிந்து கொள்வோம், தேவன்
இருக்கிறார். Hallelujah. You may be in this morning time like the people of Athens says that I'm worshiping a God whom I do not know, do not have any relationship. I am very religious, very precious, I am very prayerful, but I do not know. I know a God, but I don't have any personal relationship with Him. But God is merciful. He is so great. Even though He is so great and mighty, still He wants to reveal Himself to us in Jesus. தேவன் மகத்துவம் உள்ளவராக, ஆராய்ந்து முடியாதவராக இருந்தாலும் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து கிறிஸ்துவின் மூலம் தம்மை தாமே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. தம்மை தாமே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Look at the birds of the air. Jesus is telling, look at the birds of the air, fish of the sea. Look at the trees. Look at the sun, moon and star. How can you say there is no God? வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, சூரியனை பாருங்க, மரங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க. எப்படி நான் சொல்ல முடியும் தேவன் இல்லை? ஹalleluya. வேதம் சொல்கிறது நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் கர்த்தர். The word of God says He knows the number of the stars and He called the stars by name. Every page of your Bible talks about God. Every page of the Bible talks about Jesus who came to reveal the Father to us. வேதத்தினுடைய ஒரு பக்கமும் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது, இயேசுவை காண்பிக்கிறது, தேவனாக வந்த இயேசுவை காண்பிக்கிறது. How can I not believe? இயேசு வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் நம்ம மத்தியில வந்தார். The God who was the Word, who is the Word, He became flesh in Jesus and He came to us and He showed us He is the way, the truth and the life. வார்த்தையான தேவன் மாம்சமாகி இயேசுவாய் நம்ம மத்தியில வந்து நானே வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்மை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னும் எப்படி அவரை நாம் விசுவாசிக்காமல் இருப்போம்? God has overlooked the past of ignorance and self-righteousness. Today God wants us, every one of us, to repent. நம்முடைய அறியாமையின் காலத்தை, சுயநீதியில வாழ்ந்த காலத்தை கர்த்தர் மறந்து விட்டார். இந்த காலை வேளையில நம்மை மனம் திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். Because He has appointed a day that He is going to judge every living person on this earth according to His righteous standing. ஏனென்றால் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அவருடைய நீதியின்படி, அவருடைய நியாயத்தின்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும் அவர் நியாயந்திருப்பார். I'm not threatening you. நான் உங்களை பயன்படுத்தலங்க, இருக்கிற சத்தியத்தை சொல்றேன். சுவிசேஷமானது நீதிக்குரிய சுவிசேஷமாக இருக்கிறது. The gospel of Jesus Christ is the gospel of righteousness proclaims. அந்த நீதியின் தேவன் முன்னாடி போவதற்கு நமக்கு தகுதி இல்லை, ஆனால் அவர் நம்மை தகுதிப்படுத்துவார். To go before this righteous God, we don't have our self-righteousness of anything, my brother. But when we come to Him in the name of Jesus, believing Him as our Lord and Savior, God imputes His righteousness upon us. இயேசுவின் நாமத்திலே பிதாவுக்கு முன்பாக நாம் போகும் பொழுது இயேசுவின் நிமித்தம் தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். இந்த காலை வேளை அல்லேலூயா, ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு பேசுகிறார். Definitely God has spoken to you, my brother, my sisters. This is the day you can be saved. You can be made righteous and having your name written in the book of the Lamb of God. இந்த நாள் நீங்கள் மனம் திரும்புகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் நீங்கள் ரட்சிக்கப்படுகிற நாட்களாக இருக்கட்டும். இந்த நாள் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிற நாளாக இருக்கட்டும். ஹalleluya. ஒருவேளை இந்த வேளையில தேவன் யார், தேவன் மேல் விசுவாசமா இல்லாம
இந்த மெய்யான தேவன் யாரு தெரியாம நீங்க வந்து செய்தி கேட்டு நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே என்ன பாருங்க, நம்ம சன்னி பாருங்க, நாங்கள் உங்களோடு பேசுவோம். கையெல்லாம் தூக்க வேணாம், முன்னாடி எல்லாம் வர வேணாம். இது தேவனோடு நீங்கள் செய்கிற உங்கள் வாழ்க்கையின் தீர்வு. You are making a decision for your eternal life. உங்களுடைய நித்திய வாழ்க்கைக்காக நீங்கள் செய்கிற தீர்வு. If you have come to a conclusion that there is a God and He has revealed Himself in Jesus Christ, I want to believe in Jesus. I want to be made righteous. I want to enter that city of righteousness where God and Jesus dwells. I ask you to come and speak to me or Brother Sunny. We will talk to you. Hallelujah.